தற்போது கிடைக்கப்பெற்ற முக்கிய தகவல். அதிமுகவிலே முதல் கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்ட எடப்பாடி. நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுகவின் சார்பாக விருப்ப மனுக்கள் என்பது வாங்கப்பட்டது. அந்த விருப்ப மனுவை பொறுத்த வரைக்கும் 10,175 விருப்ப மனுக்கள் பெறப்பட்டிருப்பதாக அதிமுகவின் சார்பாகவே அறிவிப்பு என்பது அதிகாரப்பூர்வமாக கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற செய்திகளை நம்ம அனைவரும் கேள்விப்பட்டிருப்போம். அதாவது 2000க்கும் மேற்பட்டவர்கள் எடப்பாடி பழனிசாமி எங்கள் தொகுதியில் தான் போட்டியிட வேண்டும் என விருப்ப மனுக்களையும் கொடுத்திருக்காங்களாம். அதே போல மற்ற நபர்கள் நாங்கள் இந்த தொகுதியில் போட்டியிட விரும்புகிறோம் என 8,000க்கும் மேற்பட்டவர்கள் விருப்ப மனு கொடுத்திருக்காங்க. மொத்தம் இருப்பது 234 தொகுதிகள் தமிழகத்திலே. அதே போல கேரளா போன்ற மாநிலங்களிலும் விருப்ப மனுக்கள் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு புறம் இருந்தாலுமே 8,000க்கும் நபர்களுக்கு மேற்பட்ட நபர்களுக்கு அதிமுகவின் சார்பாக வாய்ப்புகள் என்பது கொடுக்க முடியுமா அப்படின்னா வாய்ப்புகள் என்பது கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது அதிமுகவிற்கு மிக மிக ஒரு முக்கியமான ஒரு தேர்தலாகத்தான் பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அடுத்த 5 ஆண்டுகள் அதிமுகவுடைய ஆட்சி இருந்தே ஆக வேண்டும். இல்லை என்றால் அடுத்த ஆட்சிக்கு வருவது மிகப்பெரிய ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையாகத்தான் இருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது திமுகவை பொறுத்த வரைக்கும் அடுத்த 5 ஆண்டுகள் ஆட்சிக்கு வந்தால் தான் உதயநிதியை முதல்வர் பதவியிலே அமர வைக்க முடியும், விஜயை ஓரம் கட்டி விஜயை முடிக்க முடியும். ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த 5 ஆண்டுகள் ஆட்சிக்கு வந்தால் தான் அடுத்த 5 ஆண்டுகள் தமிழக மக்கள் மத்தியிலே இடம் பிடிக்க முடியும் என எடப்பாடி பழனிசாமி அதற்குரிய வேலைப்பாடுகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார். கூட்டணி பற்றின பேச்சுவார்த்தை எல்லாம் ஒருபுறம் பேசிக் கொண்டதாலுமே வேட்பாளரை நிறுத்தக்கூடிய வேலையும் எடப்பாடி பழனிசாமி மிக விரைவாக வேலைப்பாடுகளை பார்த்துக் கொண்டிருக்கிறாராம். அதாவது வேட்பாளர்கள் என்பது எப்படி தேர்வு செய்யப்பட இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா விருப்பங்களை கொடுத்த நபர்கள் மத்தியிலே 8,000க்கும் மேற்பட்ட விருப்பங்களை கொடுத்திருக்கிறார்கள். அந்தந்த தொகுதி வாரியாக ஒவ்வொரு தொகுதியிலுமே அந்த மாவட்ட செயலாளர் யார் யாருக்கு தமிழக மக்கள் மத்தியிலே நல்லதொரு ஆதரவு என்பது இருக்கிறது. அதாவது இப்போ ஒரு வேட்பாளர் இருக்கிறார் என்றால் அந்த வேட்பாளர் பணம் படைத்தவராக இருக்கலாம் அல்லது பணம் வசதி இல்லாத நபராக இருக்கலாம். மக்கள் மத்தியிலே அவருக்கு செல்வாக்குகள் என்பது எப்படி இருக்கிறது, இந்த நபரை நிறுத்தினால் இந்த தொகுதியிலே வெற்றி வாய்ப்பு என்பது கிடைக்குமா, அந்த நபரை நிறுத்தினால் அந்த தொகுதியிலே திமுக மற்றும் விஜய் போன்ற கட்சிகளுக்கு டஃப் கொடுக்கக்கூடிய வகையிலே வாக்குகள் என்பது தமிழக மக்கள் அந்த வேட்பாளருக்கு அந்த தொகுதி மக்கள் வேட்பாளருக்கு வாக்குகளை செலுத்துவார்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட ஆலோசனைகள் ஏகப்பட்ட ஆய்வுகள் செய்த பின்புதான் ஒரு நபர் வேட்பாளராக களம் இறங்க இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் தற்போது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதுலேயுமே கடந்த முறை சட்டமன்ற உறுப்பினர்கள் நபர்களுக்கு மறுபடியும் வாய்ப்புகளை கொடுக்கலாமா அல்லது 70க்கும் மேற்பட்ட புதுமுகங்களை எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய 70க்கும் மேற்பட்டவர்களை அதிமுகவிலே களம் இறக்க இருக்கிறார் என முதல் கட்ட வேட்பாளர் பட்டியலை தயார் செய்யக்கூடிய வேளையிலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக தீவிரமாக இறங்கி இருப்பதாகவும் அதிமுகவில் 10 பேர் கொண்ட குழு என்பது நிர்ணயம் செய்யப்பட்டிருப்பதாகவும் கூட செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.